Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து கஞ்சி தண்ணியை வச்சு நான் ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம், நம்ம ஸ்கின் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக கொடுக்கணுன்றதுக்கு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுருவாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு கஞ்சி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூலு, அலோவேரா ஜெல்லு, இது 3 பொருளை வச்சு தான் நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு பவுல் எடுத்து தேவையான அளவுக்கு ஒரு வாரத்துக்கு நான் அலோவேரா ஜெல்லு, விட்டமின் இ கேப்சூலு, கஞ்சி தண்ணி வச்சு, கஞ்சி தண்ணி அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. நல்லா சாஃப்ட்னஸும் நல்லா ஸ்கின்னும் ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் கூட இந்த கஞ்சி தண்ணியில் கிளியர் பண்ணி. இப்போ இதில் இந்த தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூனுக்கு அலோவேரா ஜெல்லு, இது ஒரு க்ரீம் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கணும். அடுத்து வந்து இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூலு, உங்களுக்கு தேவையான 2 கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3 பொருளை வச்சு நல்லா கலக்கிக்கணும். நம்ம நல்லா கலக்கணும். கலக்கின பிறகு அந்த விட்டமின் இ கேப்சூலு, அலோவேரா ஜெல்லு இதெல்லாம் வந்து ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு இதாகும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு 1 டீஸ்பூன் அலோவேரா ஜெல்லு இதாகல, 2 டீஸ்பூன் போட்டால் தான் இதாகணும்னா பரவாயில்ல. அலோவேரா ஜெல்லு தான் போட்டு க்ரீம் வர வரைக்கும் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இன்னொரு டீஸ்பூனு அலோவேரா ஜெல் போட்டுக்கிறேன். கஞ்சி தண்ணி அவ்வளோ நல்லா நம்ம ஸ்கின்னை நல்லா இது பண்ணி கொடுக்கும், நல்லா ஒரு ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒன்று நல்லா சாஃப்ட்னஸாக பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு, நம்ம முகம். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்களேன், வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் அவ்வளோ சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும். நல்லா நைஸாகவும் இருக்கும். நம்ம முகத்தை கை வச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும். இது வந்து நைட்டில் நீங்கள் ஒரு க்ரீம் போல் நீங்கள் இப்போ நைட்டில் நீங்கள் வேக்சின் ஸ்பான்ஸு ஏதாவது நீங்கள் கை கால் முகத்தெல்லாம் தேய்ச்சின்னு படுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கஞ்சி தண்ணியில் இன்னொன்று ஷாம்பு எப்படி தலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதனால் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முடிக்கு நல்லா ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாமே நல்லா வளர நம்ம முடியும். அது இல்லாமல் நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். நம்ம முடி நல்லா ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இது நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட ஒரு 4-5 டீஸ்பூன் கஞ்சி தண்ணி எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு, 2 விட்டமின் இ கேப்சூலு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா சூப்பராக க்ரீம் போல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆகாது. இந்த அளவுக்கு லோஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லு இயற்கையான பொருள். இதில் எதுவுமே நம்மளுக்கு இது போட்டாக்கா இப்படி இருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஷைனிங்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். ஏன்னா கஞ்சி தண்ணியில் அவ்வளோ ஒரு இது இருக்குது. நம்ம அரிசி தண்ணியில் கூட நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டு இருக்கிறேன் அவ்வளோ சூப்பராக. அப்புறமா அரிசி தண்ணியில் நம்ம ஃபுல் ஹேருக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அந்த தண்ணி எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ நான் போட்டு இருக்கிறேன். இது கஞ்சி தண்ணி